Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாஃப்ட்டான கொழுக்கட்டை ரெசிபி. இந்த கொழுக்கட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டா இட்லி மாதிரியே நல்லா புசுபுசுன்னு இருக்கும். பொதுவாக நம்ம கொழுக்கட்டை செஞ்சோன்னா 1 hour மேக்ஸிமம் 1 hourல அது வந்து ரப்பர் மாதிரி கெட்டியாயிடும். ஆனால் இன்றைக்கி நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 3 hours ஆனாலுமே அது சாஃப்ட்னஸ் மாறவே மாறாது. பூரணம் எதுவுமே தனியாக கலக்காமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவும் சாஃப்டான கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக கடையில் கிடைக்கிற பச்சரிசி மாவு தான். அது கூடவே 1 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு வார்ம் வாட்டர் இருக்கிற பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா கரையிற வரைக்கும் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் எடுத்துருக்கிற தண்ணி வெதுன்னு இருந்தாலே போதும், ரொம்ப சூடாக இருக்க வேண்டியதில்லை. உப்பு நல்லா தண்ணியில் டைலூட் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியை அரிசி மாவில் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் உப்பு வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது மாவு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை கொஞ்சமாக அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. அளவுக்கு அதிகமாக நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிட்டீங்கன்னா மாவு ஊறி வரக்கு ரொம்ப நேரமாகும். மாவு நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்குது. நம்ம கையில் ஷேப் பண்ணும்போது கரெக்டான ஷேப் வரணும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை இப்படியே ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம பூரணத்துக்கு தேவையான தேங்காவையும் வெல்லத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, மாவும் நல்லா ஊறிடுச்சு. நம்ம கையில் எடுத்து மாவை உதுத்து விட்டோன்னா நல்லா உதிரியாக விழணும், அந்த அளவுக்கு நமக்கு ஊறி இருக்கணும். மாவு நல்லா உதிரியாகுது, இதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஊறின மாவை நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப பிசுன்னு இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் புட்டுக்கு நம்ம மாவு எடுத்துக்குவோம்ல அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாவை நம்ம ஜல்லடியில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜல்லடியில் போட்டு நம்ம ஜலிக்கும் போது அது இந்த மாதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஊறிந்தால் மட்டுமே நம்மளுக்கு இந்த மாதிரி உதிரியான மாவு கிடைக்கும். அடுத்தது நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃப்ளாட்டான ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கலாம். அந்த குட்டி பவுலில் ட்ரையாக இருக்கிற அரிசி மாவை கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அது கூட நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டாலே போதும். மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலுக்கு மேலே எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு லேயருக்கு நீங்கள் திரும்பவும் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பூரணத்தை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு மேலே நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவையும் ஃபில் பண்ணிக்கலாம். திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. பவுலில் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்க மாவை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. லாஸ்ட் ஆட் பண்ணுற மாவை நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க பூரணம் வந்து வெளியே வராமல் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்தது ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுறது காட்டன் கிளாத்தாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம துணியோடு சேர்த்து தான் கொழுக்கட்டையை வேக வைக்க போகிறோம். அதனால் காட்டன் கிளாத் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம எந்த பவுலில் ஸ்டஃபிங்கை வச்சு ஃபில் பண்ணியிருக்கோமோ அந்த பவுலில் இந்த காட்டன் கிளாத்தை வச்சு கவர் பண்ணிவிடுங்க. அடுத்தது அந்த காட்டன் கிளாத்தோடு சேர்த்து ஒரு பிளேட்டில் அந்த பவுலை அப்சைட் டவுனாக திருப்பினீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸ் வந்து சூப்பராக ரிலீஸ் ஆகி வந்துடும். கொழுக்கட்டையோட ஷேப்பு உடையாமல் துணியோடு சேர்த்து இதை எடுத்து இப்போ நம்ம ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அரிசி மாவு ஆல்ரெடி ஊறினால இதை வந்து நம்ம 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணாலே போதும், பர்ஃபெக்டான கொழுக்கட்டை நம்மளுக்கு கிடச்சிரும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கொழுக்கட்டையும் சூப்பராகவே வெந்துருச்சு. நல்லா சுட இருக்கிற கொழுக்கட்டையை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், ஷேப் கொஞ்சம் கூட மாறாத ரொம்பவும் சூப்பரான ரொம்ப சாஃப்டான அட்டகாசமான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டான நல்லா புசுன்னு சூப்பரான கொழுக்கட்டையை செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த சாஃப்டான கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.